அரசு ஊழியர்களா இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ், டிஜிபி ராஜேந்திரன் இவங்க போய் ஏன் சந்திக்க கூடாது? மீடியாக்கள் சசிகலாவை ஏன் புகழக்கூடாது? இந்த மாதிரி மீடியாக்கள் புகழறாங்க, அரசு ஊழியர்கள் அவங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல முட்டாள் மக்களும் சில அக்கப்போர் இயக்கத்தினரும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் அறப்போர் இயக்கம் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னா, சசிகலா ஜெயலலிதாவுடைய தோழி மட்டும் இல்ல, அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர். யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பா வெறும் சாதாரண ஒரு கம்பவுண்டரா இருந்தவர். திருத்துறைப்பூண்டியில கொஞ்சம் ஒரு 7 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வச்சிருந்தவங்க. கடந்த 25 ஆண்டுகள்ல பினாமிய மட்டுமே தொழிலா வச்சுக்கிட்டு 25 ஆண்டுகளா அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு மூட்டை தூக்கி, அரிசி மூட்டை இல்ல பண மூட்டை தூக்கி மற்றவங்களை மிரட்டி அந்த சொத்துக்களை வாங்கி அதை பாதுகாத்து பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது சும்மாவா? இந்த சொத்தை சேர்க்கறதுக்காக அவங்க எவ்வளவு கம்பெனிகளுக்கு பினாமியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கிட்ட ஆதாரத்தோட இருக்கிறது மட்டும் 43 கம்பெனி. யோசிச்சு பாருங்க. நீங்க நம்பலையா? அந்த 43 கம்பெனி என்னெல்லாம் சொல்றேன்: J Farm Houses, JS Housing Development, J Real Estate, Jaya Contractors and Builders, JS Leasing and Maintenance, Green Farm Houses, Metal King, Super Duper TV Private Limited, Anjaneya Builders Private Limited, Ramraj Agro Mills, Signora Business Enterprises, Lex Property Development, Riverway Agro Products, Meadow Agro Farms, Indodoha Chemicals, AP Advertising Services, Vigneshwara Builders, Lakshmi Constructions, Gopal Promoters, Shakti Constructions, Namashivaya Housing Development, Ayyappa Property Development, C Enclave, Navashakti Contractors and Builders, Oishadi Constructions, Green Garden Apartments, Marble Marvels, Vinod Video Ocean, Prax Universal, Fresh Mushrooms, Super Duper TV, Kodala Tea Estate, World Rock Private Limited, Midas Gold and Distilleries, Curio Automark, Avery Properties, Signet Exports, Fancy Steels, Cottage Field Resorts Private Limited, Sri Jaya Finance and Investments, Sri Harichandana Estates, Jazz Cinemas, Khazana Finvest Private Limited. 43 கம்பெனிகளுக்கு இது ஒரு வேடிக்கையான விஷயம். நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டியது. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வரிப்பணத்தில் நம்மளமாக தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் ஐஏஎஸ், டிஜிபி ராஜேந்திரன் ஐபிஎஸ், இவங்க மக்களை பாதுகாக்க வேண்டியது, மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவங்க ஓஎஸ் தோட்டம் போய் நம்மளுடைய அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சசிகலாவை போய் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்கள போய் தரிசிச்சுட்டு வர வேண்டிய காரணம் என்ன? இது மக்களாகிய நீங்க, நான், நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டும் இல்லாம மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில, மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த சசிகலா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் எப்படி அரசியந்திரத்தை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை எப்படி சேர்த்தாங்க